पंढरीनाथ महाराज की जय। जय रुक्मिणी माता की जय। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालाकन्धरं कञ्जनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। सिञ्चन्नूपुरशोभिपादकमलां मन्दस्मितोद्यन्मुखीं कञ्जाक्षीं कुचभारभीरु विलसन्मध्यां क्वणत्कङ्कणां शम्भुवाद्यैः परिसेवितां सुवसनां जाम्बूनदालङ्कृताम् अम्बां तां प्रणतोऽस्मि कृष्णरमणीं लम्बालकां रुक्मिणी। பாண்டுரங்கனுடைய கருணையினாலேயும் தாயாருடைய கருணையினாலேயும் குருநாதாளுடைய கருணையினாலேயும் 28வது கோகுலாஷ்டமி பிரம்மோத்சவம் நம்ம கோவிந்தபுரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே கோகுலாஷ்டமி உற்சவம் ஆரம்பித்தாச்சு. பாண்டுரங்கன் வந்தத்துலேருந்து நம்ம பாண்டுரங்கன் கிருஷ்ணன் இந்த மூர்த்திகளுக்கு இந்த வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி காலை தொடங்கி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால ரதோத்சவம். அன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி. ராத்திரி சேஷவாகனம் ஜனனோத்சவம். இந்த வருஷம் கோகுலாஷ்டமி பிரம்மோத்சவம் இந்த ரீதியில் நடக்கிறது. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியே தேரோட வெள்ளோட்டம். இந்த வருஷத்துலேருந்து ரதோத்சவம் உண்டு பிரம்மோத்சவத்தில். அதுக்கு புது தேரானதுனால வெள்ளோட்டம்னு ஒரு காரியம். அது செப்டம்பர் 4ஆம் தேதி. 5ஆம் தேதி சாயங்காலம் பிரம்மோத்சவத்துக்கு பூர்வாங்க பூஜைகள். 6ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால துவஜாரோகணம். அதிலிருந்து உற்சவம் ஆரம்பித்து கிரமமாக நடக்கும். இங்கே ஒரு சம்பிரதாயம், ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தோடு தான் உற்சவம். விதி பிரகாரம் விதிவத்தா சப்தாகம் நடக்கும். 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத பாராயணம். சனிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை பூர்த்தியாகும். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சப்தாக தீர்த்தம் அன்னைக்கு பிரம்மோத்சவ கிரமத்தில் சூர்ணோத்சவம். அன்றைக்கி திருமஞ்சனம், விசேஷ திருமஞ்சனம் கிருஷ்ணனுக்கு. வந்திருக்கிற எல்லா பக்தாலும் மஞ்சள் இடிக்கணும். அது ஒரு விசேஷமாக இருக்கும். அப்படி ஒரு திருமஞ்சனம், அந்த திருமஞ்சனம் பூர்த்தியாகி இந்த சப்தாக ஜலம் அபிஷேகம். இந்த பிரம்மோத்சவத்தில் 4 வேதங்களும் பாராயணம் நடக்கும். பாகவதாளுடைய அஷ்டபதி பஜனை,
தினசரி ராத்திரி திவ்யநாம சங்கீர்த்தனம். கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பித்து ஸ்ரீமத் பாகவத பாராயணம். இந்த சப்தாகத்தில் என்ன விசேஷம்னா, ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சப்தாக மாஹாத்மியம் இருக்குது. அதில் இந்த பாகவதத்தினுடைய மாஹாத்மியத்தில் 2 சரித்திரம் சொல்லப்படுறது. ஒன்று, ஸ்ரீமத் பாகவதத்தினால ஞான வைராக்கியம் திருடமாகும், பக்தி சித்திக்கும், ஞான வைராக்கியம் திருடமாகும். இப்படி ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம், 100 கயாசிராத்தம் பண்ணினா கூட கரையேறாத ஜீவன் ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தினால கரையேறும். அப்படி இன்னொரு சரித்திரம். நான் பல வருஷமாக இந்த விஷயத்தை பிரவச்சனத்தில் சொல்லுவேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாகவத சப்தாகம் அவசியம் பண்ணணும். ஏன் பண்ணணும்? பொதுவாக நம்முடைய ஹிந்து தர்மம் இகலோகத்தை மாத்திரம் நம்புறதில்லை, பரலோகத்தையும் சேர்த்து நம்புறோம். பரலோகத்தை நாம் நம்புறதுனால தானே தர்ப்பணம் பண்ணுறோம், ஸ்ராத்தம் பண்ணுறோம், கர்மாவை ஸ்ரத்தையாக பண்ணுறோம். சம்பாதிதஸ்ய வித்தஸ்ய விரஜகாலாக த்ரயஸ்மிருதாக. நாம் சம்பாதித்த பணத்தை கணக்கு பார்க்காமல் செலவழிக்க வேண்டிய நேரம் 3 நேரம். ஒன்று, நமக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையனுடைய உபநயனத்தில். அதனால் கச்சேரி வச்சேன், மண்டபத்துக்கு பணம் கொடுத்தேன்னு அந்த கணக்கை சொல்லலை, வைதிகமாக சொல்ல. ரிஷிகள் என்னென்ன காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளோ அந்த காரியத்துக்கு பண்ணுற செலவை பற்றி நான் சொல்கிறேன். மௌஞ்சி பந்தே, நம்ம பையனுக்கு பேரனுக்கு உபநயனம்னா அப்போ கணக்கே பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, அந்த குழந்தைக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து இதுதான். கணக்கு பார்க்காம செலவழிக்க வேண்டிய 2வது சந்தர்ப்பம், நமக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணோட கல்யாணம். யதேஷ்டமாக வைதிகாலுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோ அப்படி தானம் பண்ணணும். இது 2வது காலம். 3வது, அப்பா அம்மா காலமான சந்தர்ப்பம். அந்த 13 நாள் கணக்கு பார்க்கக்கூடாது. இது ரிஷிகள் சொன்ன சந்தர்ப்பம். அதில் பின்னாடி சபண்டீகரணம்னு ஒன்று பண்ணுவாள். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்? பாகவத சப்தாகம் ஒவ்வொருத்தரும் ஏன் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த சபண்டீகரணம்ங்கிறது என்ன? அந்த சபண்டீகரணத்துக்கு முன்னாடி வரையில் காலமான அந்த ஜீவனை பித்ரு சப்தத்தினால அழைக்க மாட்டான், பிரேத சப்தத்தினால அழைப்பான். இந்த சபிண்டீகரணம் ஆன அந்த க்ஷணத்திலேருந்து தான் அந்த ஜீவன் பிரேதத்துவத்திலேருந்து நிவர்த்தியாகி பித்ருக்களாக மாறுறான். அந்த ஜீவன் பிதற்களாக மாறினாதான் நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தங்கள்லாம் அவருக்கு போய் சேரும். இப்போ நாம் எத்தனை வருஷம் ஸ்ராத்தம் பண்ண போகிறோமோ, தர்ப்பணம் பண்ண போகிறோமோ,
இது எல்லாம் அவளுக்கு போய் சேரணும்னா அந்த சபிண்டீகரணம் ஒழுங்காக பண்ணணும். அது பண்ணினாதான் சரி. அந்த சபிண்டீகரணத்தை அன்னைக்கு கார்த்தால் ஒருத்தரை நான் பார்க்க வேண்டியிருந்தது, ரொம்ப வேண்டிவா. அந்த பையன் டிஃபன் முடிச்சுட்டு வரான். டிஃபன் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு சபிண்டீகரணத்துக்கு வரான். அவன் அந்த ஜீவன் என்னம்மா கரையர், அந்த பிரேதத்துவ நிவர்த்தி எப்படி ஏற்படும்? ஜாதகத்தை ஜோசியால்கிட்ட எடுத்துன்னு போனால் பிரேத சாபங்கிற பிரேத சாபம் அதான் குடும்பத்தை படுத்துறதுன்னு ஜோசியால் சொல்கிறார். அந்த பிரேத நிவர்த்தி, பிரேதத்துவ நிவர்த்திக்கு சபிண்டீகரணத்தில் அன்னைக்கு யதேஷ்டமான தானங்கள், நிறையா தானங்கள், தசதானம், பஞ்சதானம், சிரவணாள். அன்றைக்கி நன்னா பண்ணினா 15 லட்சம் ரூபா செலவழி. அந்த ஒரு 4 மணி நேரம் நிதானமாக நன்னா பண்ணினா 15 லட்சம் ரூபா, அதை விட கூடவும் பண்ணலாம். அவ்வளவு செலவழி. அவ்வளவுதான் பண்ணணும்னு இல்லை, யதாசக்தி பண்ணணும். ஆனால் ஸ்ரத்தையாக பண்ணணும். எல்லாராலையும் அவ்வளோ செலவழிக்க முடியுமா? பொன் வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாம், ஆனால் அந்த கர்மாவை ஸ்ரத்தையாக பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அந்த ஜீவனுக்கு பிரேதத்துவத்திலேருந்து அது நிவர்த்தியாகி பித்திருக்களாக மாறினார். அதை ஒழுங்காக பண்ணாட்டா ஜென்மா முழுக்க பிரேதம்தான். இப்போ நான் ஏன் பாகவத சப்தாகம் எல்லாரும் பண்ணணுங்கிறேன்னா, இப்படி பிரேதமாகவே இருந்தாலும் ஒரு பாகவத சப்தாகத்தை விதிவத்தாக பண்ணினா அந்த ஜீவன் கரையேறிடும். இதுதான் பாகவத மகாத்மியம் கோகர்ண உபாக்கியானத்தினால நமக்கு சொல்கிறது. அதை நம்ம பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்தில் இப்படி இந்த வருஷத்துலேருந்து இந்த பாகவத சப்தாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி பக்தாளுக்கெல்லாம் தெரிவிச்சிருக்கோம். இப்போ சாதாரணமாக ஆற்றுல பண்ணுறத விட இங்கே பாண்டுரங்கன்ட்ட பண்ணினா பல மடங்கு பலன். பாகவத சப்தாக சங்கல்பம், பிரம்மோத்சவ சங்கல்பம், பிரம்மோத்சவமும் சப்தாகமும் சேர்ந்தது, ரெண்டுக்குமே சேர்ந்து. ஒன்றும் சப்தாகத்தினால் ஏற்படுற பலன், மற்றொன்று பிரம்மோத்சவத்தில் ஏற்படக்கூடிய பலன். ரெண்டு பலனுமே பக்தாளுக்கு கிடைக்கும். இது 9 நாள் பிரம்மோத்சவங்கிறதுனால சங்கல்பத்துக்கு 9 பேர் சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒத்தர்ன்னு அர்த்தம் இல்லை. அந்த 9 பேருமே நாள் சங்கல்பம் பண்ணிட்டு விடணும். அந்த 9 பேர் சங்கல்பம் பண்ணிட்டு பூர்த்தியாக தங்கி சிரவணம் பண்ணலாம். முடியாட்டா ஒரு நாள் வந்துட்டு போகலாம். இல்லை ஆரம்பத்துக்கு வர முடியல, ஆனால் குடும்பக்ஷேமத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும்னாலும் இங்கே யதோக்தமாக பண்ணிப்பேன். இந்த ஒரு வசதியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த வருஷத்துலேருந்து. 9 பேர் சங்கல்பத்துக்கு. இது ஆற்றுல இப்படி பண்ண முடியாது. 4 பேர் பாகவத பாராயணம், கலசஸ்தாபனம் பண்ணி, விதிவத்தா சப்தாகம் பண்ணி, பிரவச்சனமும் உண்டு. தினசரி பாகவத பிரவச்சனம், பாகவத பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை, கலசத்துக்கு அர்ச்சனை. நிறையா தேவதைகளெல்லாம் ஆவாகனம் பண்ண சொல்லியிருக்கா பாகவத சப்தாகத்தில். கலசத்தில் என்னென்ன தேவதைகள், ஒரு வஸ்திரத்தில், புது வஸ்திரத்தில் தேவதைகளை ஆவாகனம். இது எல்லாம் விதி பிரகாரம் பண்ணாதான் அது நடக்கும். அதுபோல் ஏற்பாடு பண்ணியிருக்கு.
இந்த சப்தாக சங்கல்பம் பண்ணினா குடும்பத்தில் கர்மா சரியாக பண்ணாட்டாலும் பண்ணியிருப்பா, சரியாக பண்ணாமல் இருப்பா. அது மாதிரி எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த சப்தாகத்தினால் அத்தனை ஜீவன்களுக்கும் சத்கதி கிடைக்கிறது. அந்த பாண்டுரங்கனுடைய சரணாரவிந்தத்தில் நாம் சமர்ப்பணம் பண்ணுறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். இப்படி ஒரு 9 பக்தாள் சப்தாகத்துக்கு, பிரம்மோத்சவத்துக்கு, சங்கல்பத்துக்கு அவசியம். அதனால் இதை சிரவணம் பண்ணுற பார்க்குற பக்தாள் யாருக்கு இதில் கலந்துக்கணுங்கிற விருப்பம் இருக்கோ அவள் தொடர்பு கொண்டா பாக்கி விவரங்கள்லாம் சொல்லுவாள். இங்கே இருந்து சப்தாகம் பண்ணுறது தான் உச்சிதம். மேக்சிமம் அப்படி ட்ரை பண்ணணும். இதே நம்ம ஆற்றுல சப்தாகம் பண்ணினாலும் உத்தியோகத்துக்கு போக முடியாது. முழுக்க சிரவணம் பண்ணணும், லீவு போட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே உற்சவத்திலையும் கலந்துக்கிற பெரிய பாக்கியம் இருக்கும். அதனால் இந்த சப்தாக சங்கல்பத்தில் கலந்துண்டு பக்தாள்லாம் பரமக்ஷேமத்தை அடையணும்னு நானும் பாண்டுரங்கன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பக்தாளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பண்டரிநாத் மகாராஜிக்கு ஜெய், ருக்மிணி மாதா கி ஜெய், சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய்.